அவளுக்கு புரியுற மாதிரி ஒரு சாங் எழுதி பாடி தர முடியுமா ப்ரோ ப்ளீஸ்? உண்மை காதல்னா சொல்லுங்க, என் சாங்க தரேன். ஒரு நண்பர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாரு. என் கிட்ட சாங் கேக்குறாரு. என்னெல்லாம் மதிச்சு ஒருத்தர் சாங் கேக்குறாருப்பா. அவர் என்ன சொல்லி என்ன கேட்டாருன்னா, ப்ரோ ரொம்ப நாளா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா அவ இப்போ வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. சோ சேட். நான் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பாக்குறேன். ஆனா அவ என்னை விட்டு போகாம இருக்கா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படிங்க போவாங்க? அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எனக்கு ஏதோ இருக்குன்னு. ஆனா அவ புரியாத மாதிரி நடிக்கிறா. நடிப்பு அரக்கி போலயே. டைரக்ட் கன்ஃபஸ் பண்ண பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோன்னு இருக்கு. உங்களுக்கு அதுவும் வேணும். இன்டைரக்டா சொல்லி என் நிலைமை புரிய வச்சா போதும்னு தோணுது. சொல்லவும் முடியாம மறைக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அவளுக்கு புரியுற மாதிரி ஒரு சாங் எழுதி பாடி தர முடியுமா ப்ரோ ப்ளீஸ்? ப்ளீஸ்ல எங்க கேக்குறீங்க? சாங் வேணும்னு கேளுங்க, பண்ணி தரேன். நீங்க வேணா பாருங்க. இப்ப நான் எழுதுற சாங்ல பாடுற பாட்டை நீங்க அனுப்பி விட்டீங்கன்னு வைங்க, அந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? ஓவம். சரி பாடிடலாமா? வெகு நாளாக உன்னிடம் சொல்லவே ஒரு கதை உள்ளதே, அது லேசாக உன்னிடம் சேருதே, என் எல்லைகள் மீறுதே. புரியாமல் புரிந்திருந்தேன், கூறாமல் காத்திருந்தேன், சேராமல் சேர்த்திருந்தேன், காணாமல் போயிருந்தேன். உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும், என் காதல் உனக்கும் புரியும். அதை சொன்னால் நட்பு முறியும். முடிவை சொல்லிவிடு, இல்லை விட்டு விடு. வெகு நாளாக உன்னிடம் சொல்லவே ஒரு கதை உள்ளதே, அது லேசாக உன்னிடம் சேருதே, என் எல்லைகள் மீறுதே. இந்த பாட்டு மட்டும் நீங்க அனுப்புங்க ஜி, அப்புறம் பாருங்க காதல் சக்சஸ் தான். இது என்னோட அபிஷியலி 4வது சாங். நான் எழுதிய வரிகள். இதுக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல அனுப்பியிருந்த நண்பர் தான் காரணமா இருக்காரு. என்னோட வாய்ஸும் இல்ல நான் பாடின விதமும் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா நான் எழுதின வரிகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவரோட காதல் சேருமா சேராதா, அவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியல, அனுப்புங்க பாப்போம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன் சைட் லவ் இருக்கோ இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே சும்மா அனுப்பிவிடுங்க. இல்ல ஸ்டேட்டஸ்ல போட்டு அவங்க பாக்குறாங்களா பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பாட்டு வேணுமா, உங்க காதலுக்குன்னு ஒரு பாட்டு வேணுமா, அப்போ உங்களோட காதல் ஸ்டோரியை எனக்கு வந்து சொல்லுங்க. சும்மா ஓரளவுக்கு சொன்னாவே போதும். அதை வச்சு நான் ஒரு லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடுறேன். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வரிகள் இருந்தாலும் கொடுங்க, அதை நான் பாட்டா பாடுறேன், பிரச்சனை இல்ல. மீண்டும் உங்களை அடுத்த பாடலில் சந்திக்கிறேன்.